அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 7ஆம் நாள். ஆண்டாள் 1 முதல் 29 பாடல்களில் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாகவே அனுக்காரம் செய்து கொள்கிறாள். 30வது பாடலிலேதான் தன்னை விட்டு சித்தன் மகள், அதாவது பெரியாழ்வாரின் பெண் பிள்ளை என்று தெளிவுபடுத்துகிறாள். கண்ணனை கண்ணன் என்று விழிப்பதை விட நந்தகோபன் மகன் என்று அழைப்பதையே கண்ணன் விரும்புவான். அதுபோல ஆண்டாள் பெரியாழ்வார் மகளாக இருந்தாலும் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாகவே நினைத்து நோன்பு நோக்கின்றாள். பாடல் 7. கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாடலிலும் ஒரு தோழியை துயிலெழுப்பவதாக ஆண்டாள் பாடுகிறாள். விடிந்ததற்கு உண்டான அடையாளங்களை ஒவ்வொன்றாக அடுக்குகிறாள் நம் ஆண்டாள். பேய்ப்பெண்ணே என உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவளை எழுப்புகிறாள். பேய்ப்பெண்ணே, பேய்ப்பெண் என்று கூறுவதற்கு காரணம் அவளுக்கு கண்ணனின் மேல் கொண்ட காதல்தான். பேய்க்காற்று, பேய் மழை என்று கூறுகிறோம் அல்லவா? அதுபோல பேய்ப்பெண்ணே என்கிறாள். இயல்பிலிருந்து மாறி பேய்த்தனமாக கண்ணனை காதலிப்பதால் பேய்ப்பெண்ணே என்கிறாள். ஆனைச்சாத்தன் பறவைகள் காலையில் கீச்சிடும் ஒலி உனக்கு கேட்கவில்லையா? வாசனை உடைய கூந்தலை கொண்ட ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு கெட்டியான தயிரை கடையும்போது அவர்கள் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடொன்று உரசி எழுப்பும் ஒலி உனக்கு கேட்கவில்லையா? நீதானே கண்ணன் மேல் காதல் மிக கொண்டு எங்களையெல்லாம் அழைத்துச் செல்வதாகச் சொன்னாயே. நாராயணனான கேசவனை எல்லோரும் புகழ்ந்து பாடுவது உன் காதில் விழவில்லையா? அந்த ஓசையை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டிருக்கும் மர்மம்தான் என்ன? அழகிய பிரகாசமான முகத்தை கொண்டுள்ளவளை உன் வீட்டு கதவை திறக்கின்றாயா? ஆய்ச்சியர் தயிர் கடையும் நிகழ்ச்சியை மிக அழகாக விளக்குகிறாள் ஆண்டாள். தயிர் கடைதலில் ஏற்பட்ட அசைவின் காரணமாக ஆய்ச்சியர் கூந்தல் அவிழ அதிலிருந்து நறுமணம் வீசுகிறதாம். பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு மணம் உண்டா என்ற விவாதம் ஒருபுறம் இருக்க, ஆய்ச்சியரின் கூந்தலுக்கு மணம் உண்டு என்கிறாள் ஆண்டாள். இப்பாடலில் நிறைய ஓசைகளை கூறுகிறாள். ஆனாலும் தோழி எழுந்த பாடாக இல்லை. இன்னும் விடியவில்லை, நீங்கள் எல்லோரும் கண்ணன் மேல் கொண்ட காதல் காரணமாக விடிவதற்கு முன்னே விடிந்து விட்டதாக நினைத்து என்னையும் உறங்க விடாமல் எழுப்புகிறீர்களா? இன்னும் விடியவே இல்லை, என்னை உறங்க விடுங்கள் என்று பிதற்றுகிறாள் தோழி. பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. அதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு சென்றால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்முடைய நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கு தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்க கேசவ நாமம் ஒன்று போதும். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டுதான் ஆண்டாள் இந்த பாடலை பாடுகிறாள். முடிந்தால் ஆயர்பாடி சென்று அந்த கேசவனை தரிசிப்போம். நாளை 8ஆம் பாடலை காண்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.